நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள குறுக்குச்சாலை பகுதியைச் சேர்ந்தவர் செல்வன். 45 வயதான இவர் கூலி வேலை செய்து வந்துள்ளார். செல்வனுக்கு திருமணமாகாத நிலையில் தனது அண்ணன் தாமஸ் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் தாமஸின் மகள் முகிலா அண்மையில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த மாரிச்செல்வம் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். முகிலா தற்போது கர்ப்பிணியாக உள்ள நிலையில் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த கருத்து வேறுபாடு காரணமாக முகிலா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது தாய் வீட்டிற்கு வந்துள்ளார். இதற்கிடையில் முகிலாவை சமாதானம் செய்ய முயற்சித்த மாரிச்செல்வம் மீண்டும் வீட்டிற்கு வருமாறு பலமுறை கூறியிருக்கிறார். ஆனால் அதற்கு முகிலா மறுத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாமனார் தாமஸை சந்தித்த மாரிச்செல்வம் தனது மனைவியை தன்னுடன் அனுப்பி வைக்கும்படி கேட்டுள்ளார். இதற்கு மாமனார் மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த மாரிச்செல்வம் மனைவியின் சித்தப்பா செல்வத்தை தொடர்பு கொண்டு எனது மனைவி என்னுடன் வராததற்கு நீதான் காரணம் என கடுமையாக பேசியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மாரிச்செல்வம் மனைவியின் சித்தப்பாவான செல்வனை தீர்த்து கட்ட முடிவு செய்துள்ளார். அதன்படி கடந்த 28ஆம் தேதி மாலை சந்திரகிரி சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே செல்வன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு மறைந்திருந்த மாரிச்செல்வம் செல்வனை வழிமறித்து சரமாரியாக தாக்கியுள்ளார். அதோடு விட்டுவிடாமல் கொலைவெறிக்கு ஆளான மாரிச்செல்வம் பெரிய கல்லை அவர் தலையில் போட்டுவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். இதில் படுகாயமடைந்த செல்வன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அரங்கேறிய இந்த கொலையால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த ஒட்டப்பிடாரம் போலீசார் செல்வனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவான மாரிச்செல்வத்தை தீவிரமாக தேடி வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.